வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நபிகள் நாயகம் கண்ட போர்கள் என்ற தொடரில் நேற்றைய தினம் பத்ர் போரை பார்த்து வந்தோம். அதனை தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் உஹது போரை சந்தித்தார்கள். நேற்றைய தினம் பத்ர் போர் நடந்ததற்கான காரணத்தை பார்த்தோம். அதற்கான காரணம் கொஞ்சம் விரிவாக இருந்தது. ஆனால் உஹது போர் நடந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உஹது போர் நடந்ததற்கு காரணம் பத்ர் போர் தான். பத்ர் போரில் எதிரி படைகள் தோல்வியடைந்து விட்டார்கள், குறைஷிகள் தோல்வியடைந்து விட்டார்கள். இந்த காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். அந்த படையை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் ஒரு வெறியோட படையை திரட்டி இவங்களுடைய அந்த ஸ்குவாடை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட வராங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உஹது போருக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கனவு காண்றாங்க. எப்படியாப்பட்ட கனவுனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கனவுல ஒரு வாளை வீசுறாங்க. அந்த வாளை வீசும் போது அந்த வாளினுடைய முனி உடஞ்சி விழுவுது. திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாளை வீசுறாங்க, அந்த முனி சேர்ந்துருது. அதுக்கப்புறம் மாடு அறுப்பதை போன்று கனவு காண்றாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்றாங்க. நான் என்னுடைய கனவுல வாளை வீசினேன், அந்த வாளை வீசினோன்னே அந்த முனி உடஞ்சி விழுந்துருச்சு. இதை எதை குறிக்குதுன்னா, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை குறிக்கிறது, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை குறிக்கிறது. பிறகு அந்த வாளை அசைத்தேன், அந்த நுனி அந்த வாளில் ஒட்டிக்கிருச்சு. இது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட உறுதிப்பாட்டையும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த உறுதியையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க. மாடு அறுப்பதாக கண்டன்ல, இது எதை குறிக்குதுன்னா, உஹது போர்ல மக்கள்லாம் ஷஹீதாவாங்க, அதைத்தான் இந்த விஷயம் குறிக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில் அளிக்கின்றார்கள். இப்ப அவங்க எதிரி படைகள் படை திரட்டி வருவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி வருகிறது. இது மாதிரி உஹது என்ற இடத்திற்கு எதிரி படைகள் படை திரட்டி வருகிறார்கள், போர் தொடுக்க வருகிறார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கிறாங்க. எப்படி பத்ர் போர்ல ஆலோசனை செய்தார்களோ அதே மாதிரி சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கிறாங்க. இந்த உஹது போரை நம்ம மதீனாவிலே வச்சுக்கிருவோம், மதீனாவை விட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கருத்தை சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் மறுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வேணாம், நம்ம மதீனாவுக்குள்ள வைக்க வேணாம், நம்ம வெளியூருக்கு போவோம், உஹது மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரும் அதையும் ஏற்றுக்கொண்டு போயிட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வலுப்படுத்தி விட்டோமோ, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் கட்டாயப்படுத்தி விட்டோமோன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே பரவாயில்ல, மதீனாவிலே நம்ம போரை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டுக்காம புறக்கணித்து விட்டு உஹது மலை நோக்கி புறப்பட்டு செல்றாங்க. இப்படி புறப்பட்டு செல்ற போது எண்ணிக்கையெல்லாம் குறிப்பிடப்படலை. இந்த நேரத்தில் நயவஞ்சகர் 300 நபர்கள் அந்த போரை விட்டும் பின்வாங்கி வருகிறார்கள். இவர்களை குறித்து இறைவன் பேசுகிறான், நபியே, அவர்கள் மனசுல ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க, சொல்றது வேற மாதிரி சொல்றாங்க, அவங்களாம் நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க உஹது மலையை நோக்கி போங்க, உங்களுடைய போரை வீரதீரமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் உஹது மலைக்கு போறாங்க. உஹது மலைக்கு போயிட்டு அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. எப்படி போர் தொடுத்தா எப்படி எதிரிகளை அடிக்கலாம், இலகுவா எப்படி அவர்களை நோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான முறையில் பிளான்லாம் ஆலோசனைலாம் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த உஹது மலையில் ஒரு கனவாக இருக்குது. அதாவது ஒரு ஓட்ட மாதிரி, இங்கிட்டு நம்ம போர் தொடுத்தா பின்னாடி இருந்து எதிரிகள் வந்து விடுவார்கள் என்ற காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களை தலைவராக நியமித்து 50 அம்பெரியின் வீரர்களை அந்த கணவாயில நிப்பாட்டுறாங்க. இப்படி நிப்பாட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அறிவுரை சொல்கிறார்கள். நீங்க இங்க நிக்கிறீங்க, எதுக்கு நிப்பாட்டம் தெரியுமா? நீங்க கீழே இறங்கி வந்துட்டீங்கன்னா இதன் வழியாக எதிரிகள் வந்துடுவாங்க. அதனால நாங்கள் இந்த போர்ல தொகுத்து எங்களுடைய அந்த சடலத்தை பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் இந்த மலையிலிருந்து கீழே இறங்கி விடாதீர்கள். ஒருவேளை இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்று கனிமத்து பொருளை நாங்கள் எடுப்பதை பார்த்தாலும் இந்த மலையிலிருந்து இறங்கிறாதீங்க, தயவு செய்து உறுதியாக சொல்றேன், இந்த மலையிலிருந்து இறங்கி வந்து விடாதீர்கள், ஹத்தா ஒரு சில இலைக்கும், நான் கூப்பிடுற வரை நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மலையில 50 அம்பெரியின் வீரர்களை நிப்பாட்டி வச்சுட்டு வராங்க. இப்படி நடக்கின்ற போது போர் எதிரி படைகளும் உஹது போருக்கு வருகிறார்கள்.
இங்கே நம்முடைய அந்த போர் நடக்கின்றது. இந்த நேரத்தில் ஹம்சார் அலி அவர்கள், நம்முடைய படையை சார்ந்த ஹம்சார் அலி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எதற்கு, என்ன காரணம், என்ன அடிப்படையில் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னால், வஹ்சி என்பவர் தான் இவரை கொலை செய்கிறார். ஜுபைர் இப்னு முத்அமுடைய அடிமையாக இருக்கக்கூடிய வஹ்சி. ஏன் அவர் என்ன, ஜுபைர் இப்னு முத்அம் என்ன சொல்றார் தெரியுமா? வஹ்சியே, என்னுடைய சகோதரனுடைய மகனை ஹம்சார் அலி கொலை செய்துட்டாங்க, நீ அவரை கொலை செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அவரை நீ கொலை செய்தால் நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே விட்டுருவேன், உன்னை விடுவித்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? ஹம்சார் அலி அவர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்ட வஹ்சி என்ன பண்றாரு? சரி, இதுதான் நல்ல வாய்ப்பு, நான் ஹம்சார் அலியை கொலை செய்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வஹ்சியும் வருகிறார். இந்த நேரத்தில் ஹம்சார் அலி அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியான ஒரு கட்டம். அப்போது சிபாவு பின் உஸ்ஸால் இப்னு அப்துல்லா என்பவன் வெளியே வருகிறான். வந்து சொல்லுகிறான், என்னிடத்துல எவன் போர் செய்வா, முடிஞ்சா போர் செஞ்சு பாருங்கன்னு சொல்லிட்டு சவால் விடுகிறான். உடனே ஹம்சார் அலி அப்பதான் என்ட்ரி கொடுக்கிறாரு. ஏண்டா, பெண்களுக்கு விருத்த சேதனம் செய்யக்கூடிய நீனா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் தொடுக்க வருகிறாயா, என்னிடத்தில் முடிந்தா வா என்று சொல்லிட்டு ஹம்சார் அலி அவர்களுக்கும் சிபாவு என்பவருக்கும் சண்டை நடக்கிறது. இந்த நேரத்தில் ஹம்சா அவர்கள் வீரதீரமாக போரிவிட்டு சிபாவு அவர்களை கொன்று விடுகிறார்கள். இதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு வஹ்சி என்ன பண்றாரு? ஹம்சார் அலி அப்படி திரும்பி நிற்கிறாரு. இப்படி திரும்பி நிற்கும் போதே வஹ்சி ஒரு அம்பை எடுத்து டக்குன்னு எரியும் போது அவருடைய பிட்டத்தில் நுழைந்து இந்த வழியாக வந்துடுறது. இந்த நேரத்தில் ஹம்சார் அலி அவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி போர் விறுவிறுப்பாக போர் செய்ய கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் எதிரி படைகள் என்ன பண்றாங்க தெரியுமா? நம்ம படையினுடைய பலத்தை பார்த்து விரண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள்லாம் விரண்டு ஓடுறாங்க, பிள்ளைகள்லாம் விரண்டு ஓடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் விரண்டு ஓடுறாங்க. இப்ப முஸ்லிம்களுக்கு வெற்றி என்ற ஒரு நிலைமை வருது. முழுமையான வெற்றி கிடையாது, வெற்றி என்ற ஒரு நிலைமை வருது. இந்த நேரத்தில் கனிமத்து பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கணவாயில 50 அம்பெரியும் வீரர்களை நியமிச்சிருந்தாங்க. இப்போ உடனே அவங்க பார்க்குறாங்க, ஆஹா, நம்முடைய படை என்ன பெற்று வெற்றி பெற்றுருச்சு, நம்ம இறங்கி போவோம்னு சொல்லிட்டு இறங்கி போகும்போதே அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன சொன்னாங்க, நீங்கள் இறங்கி போவாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆள் அனுப்பும் வரை இங்கே தான் இருக்க சொன்னாங்க, நீங்கள் இறங்கி போயிடாதீங்கன்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, 50 அம்பெரியும் வீரர்களும் அப்துல்லா இப்னு ஜுபைரை தட்டி கழித்து விட்டு போர் செல்வங்கள்னு சொல்லிட்டு போர் செல்வங்களை எடுக்க சென்றுட்டாங்க. இந்த நேரத்தில் இப்படி போர் செல்வங்களை எடுக்க போகும்போது இதுதான் சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு எதிரிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த கணவாய்க்குள்ளே வர்றாங்க. இப்போதான் இக்கட்டான சூழ்நிலை. இங்கிட்டும் எதிரி படைகள், இங்கிட்டும் எதிரி படைகள், நடுவில் நம்ம படை. இப்போ ரெண்டுமே கலந்துருச்சு. யாருக்கு எங்கிட்டு போகிறாங்க, எப்படி வராங்க, எந்த சூழ்நிலை என்ன எதுவுமே தெரியலை. யார் எதிரி படை, யார் நம்ம படை, அல்லாஹ்வுடைய தோழர்கள் யார் என்று யாருமே தெரியலை. இது இக்கட்டான சூழ்நிலை போய் கொண்டிருக்கும் போது நம்முடைய படையில 70 முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த அம்பரியும் வீரர்கள் தவறு செய்த காரணத்தினால் 70 வீரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பாக யாருமே கிடையாது. 2 முஹாஜிர்களும் 7 அன்சாரிகள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்க வருகிறார்கள். எதிரி படைகள் ஒரு வெறியோடு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை இன்றைக்கு தாக்கி விடலாம் அப்படின்னு வரும்போதே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மை எருத்துகும் அண்ணா வலகுல் ஜன்னா, என்னை விட்டு யார் பாதுகாக்கிறாரோ, எனக்கு எதிராக எவர் போர் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். 7 அன்சாரிகள் இருக்கிறார்கள், 2 முஹாஜிர்கள் இருக்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், மை எருத்துகும் அண்ணா வலகுல் ஜன்னா, எனக்கு சாதகமாக என்னை எவர் பாதுகாக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உரியது என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். உடனே அங்கிருந்து ஃபதகத்தம ரஜுலுன் மினல் அன்சார், அன்சாரிகளிலிருந்து ஒரு மனிதர் போகிறார். காத்தல ஹத்தா குதி, அவர் கொல்லப்படுகின்ற வரை போர் செய்கிறார். திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மை எருத்துகும் அண்ணா ஃபலகுல் ஜன்னா, என்னை எவர் பாதுகாக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொல்கிறார். இன்னொரு மனிதர் போகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். திரும்ப 3வது நபர் போகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். இறுதியாக 7 நபர்களும் அந்த இடத்தில் கொல்லப்படுகிறார்கள். இதில் எவ்வளோ பெரிய படிப்பினை இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரே ஒரு வார்த்தை, யார் என்னை பாதுகாக்கிறாரோ, யார் இந்த போரை செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உரியது என்ற ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு என்னுடைய உயிராவது வேற ஏதாவதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை விட்டார்கள். என்ன காரணம்? அவருடைய மனதில் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இடக்கவில்லை. அவருடைய உள்ளத்தில் உலகத்தினுடைய ஆசைகள் நிறைந்திருக்கவில்லை.
அவருடைய நோக்கம் சொர்க்கம்தான், சொர்க்கம்தான் நிரந்தரம். இந்த உலகம் என்பது அற்பமானது என்ற ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்தில் பதிந்திருந்தது. சொர்க்கம் என்ற ஒரு வார்த்தை காண்டி ஓடி போனார்கள். ஏன்? அதுதான் நிரந்தரம். இன்றைக்கு அதிகமான நபர்களை பார்த்தால் இந்த உலகத்திற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திற்காக இறைவனுடைய அடிப்படை வணக்கங்களை மாற்றிவிட்டு அடிப்படை வணக்கங்களை செய்யாமல் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் நோன்பு பிடிக்காமல் வியாபாரம் சொத்து சேர்க்க வேண்டும் சொல்லிட்டு சொத்துக்கு நோக்கி ஓடுகின்றாங்க. என்ன காரணம்? உலகத்துல சொத்தா இருக்க வேண்டும், உலகத்துல பெரிய மதிப்பா இருக்க வேண்டும், பிறர் பேசுகிற அளவுக்கு நம்முடைய செயல்களை அமைக்க வேண்டும், உலகம்தான் என்று உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இந்த உலகத்தை பற்றி சொல்கிறான். இந்த உலகம் என்பது அற்ப சுகத்தை தவிர அவர் எதுவும் கிடையாது, வீணும் விளையாட்டும் தான். மனிதாய் ஒன்றை நீ புரிந்து கொள். இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ இந்த உலகத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறாய். நீ எங்கே திரும்பினாலும் உனக்கு வலைத்தான். இந்த உலகம் உன்னை ஏமாந்து கொண்டிருக்கிறது, உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நீ நினைக்கலாம், நான் பெருமையாக இருக்கிறேன், பேராக இருக்கிறேன், பெருமையாக இருக்கிறேன், பிரபலியமாக இருக்கிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் உலகம் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட உலகத்திற்குத்தான் நம்முடைய வணக்கங்களை வைக்கிறோம். இன்னைக்கு அதிகமான நபர்களை பாருங்களேன், நோன்பு என்ற மாதம் வந்தா, ரமலான் மாதம் வந்தா 5 வேளை தொழுகிறாங்க. ரமலான் மாதம் கடந்து விட்டால் 5 வேளை தொழுகை எங்க போச்சு? ரமலான் மாதத்துல மட்டும் தொழுகணும், ரமலான் மாதத்துல மட்டும் நோன்பு வைக்கணும், ரமலான் மாதத்துல மட்டும் தன்னுடைய இறையச்சத்தை வைக்க வேண்டும் என்று ரமலான் மாதத்தில் மட்டும் அவருடைய இறையச்சம் இருக்கிறது. காரணம், அவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆசைகள் அவர்களுடைய மூழ்கி விட்டது. இன்னும் இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு சபையில் செத்த ஆடு ஒன்று கிடக்குது. இந்த செத்த ஆடை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இந்த செத்த ஆடை நீங்கள் எடுத்துக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது சகாபாக்கள்கிட்டலாம் கேட்குறாங்க, இந்த செத்த ஆடை நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது சகாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆடு செத்து விட்டுச்சு, எப்படி அதை எடுக்க முடியும்? செத்து போனச்சே, குணமா இருக்குது, எப்படி எடுக்க முடியும் கேட்கும்போது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த செத்த ஆடு இருக்குல்ல, இந்த செத்த ஆடுக்கோட கீழ் மட்டும்தான் இந்த பூமி, இந்த உலகம். இந்த உலகம் என்பது செத்த ஆடுக்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கொஞ்சம் யோசிக்கணும், யாருக்காண்டி வாழ்றோம், எவருக்காண்டி வாழ்றோம், அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்கிறான், எந்த நோக்கத்துக்காக நம்ம இந்த உலகத்துல பயணிக்கிறோம், எல்லா விஷயத்தையும் சிந்திக்கிறோம். வியாபாரம் செய்வதற்கல்ல, சொத்தை சேகரிப்பது அல்ல, உலகத்தில் பிரபலியமாக இருப்பதற்கல்ல, சொர்க்கத்தை நம்முடைய இலக்காக ஆக்க வேண்டும். மனிதர்களையும் எங்களையும் படைத்ததற்கு நோக்கம் என்னை மட்டும் வணங்க வேண்டும். அதுக்குத்தான், வணங்குவதற்கு மட்டும்தான் இறைவன் இந்த மனித குலத்தையே படைத்தான். மனித குலத்தை படித்ததற்கு அடிப்படை நோக்கம், அஸ்திவாரம் எல்லாமே அவனை மட்டும் வணங்க வேண்டும். இதற்கு காரணத்தினால்தான் இறைவன் படைத்தான். இந்த நோக்கத்தை அறியாமல், இந்த நோக்கத்தை புரியாமல் உலகம்தான் எனக்கு முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரு நாள் 5 நிமிடம் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்களேன். நம்முடைய சொத்து வருகிறது போகிறது, சாப்பிடுகிறோம் போகிறது, சொத்தெல்லாம் சேகரிக்கிறோம், அந்த சொத்து வருது திரும்பவும் போகிறது. நம்ம ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அளிப்போம், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை செலவிடுவோம். நம்ம சேகரித்த சொத்து ஒரு நாள் அழியும். நம்முடைய தந்தையும் ஒரு நாள் மரணிப்பார்கள், நம்முடைய தாயும் ஒரு நாள் மரணிப்பார்கள். இந்த விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். யாருக்காகவும் எவருக்காகவும் சொர்க்கத்தை விட்டுவிடக்கூடாது. எந்நேரத்திலும் எனக்கு சொர்க்கம்தான், சொர்க்கம்தான் என்னுடைய இலக்கு. எவன் எதை சொல்லிக்கிட்டு போறான், என்னுடைய இலக்கு சொர்க்கம்தான் என்று பயணிக்க வேண்டும். அது மாதிரிதான் அந்த உஹது போரில் அந்த சஹாபாக்கள் ஒருவன் பின் ஒருவராக போனார்கள். அவருக்கு குடும்பம் இருக்கும், அவருக்கும் மனைவி இருக்கும், அவருக்கும் பிள்ளைகள் இருக்கும், அவருக்கும் சொத்து சுகங்கள் இருக்கும். இதையெல்லாம் இழந்துவிட்டு இதையெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு சொர்க்கம் தான் வேணும் என்று சொல்லி 7 நபர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள். எவ்வளவு பெரிய படிப்பினை! இதை வைத்து நம்ம படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் என்பது அற்பமானது. இந்த விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கின்றோம். இந்த நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலை உஹது போர்ல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் 7 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதுல மிகப்பெரிய ஒரு படிப்பனையான சம்பவம் என்ன தெரியுமா? ஹுதைஃபா என்ற நபித்தோழர். இந்த நபித்தோழர் அந்த உஹது போர்ல இருந்துட்டு இருக்கிறார். இந்த இருக்கின்ற நிலையில இந்த போரினுடைய எதிரி படைகள், நம்முடைய படைகள் சிதறிக்கப்படுகிறது. யார் யாருன்னு தெரியல. இந்த நேரத்தில் ஹுதைஃபா ஃபநதர ஹுதைஃபத்துல் யமான்
யமானி ஹுதைஃபா என்ன பண்றாரு, யமான பார்க்கிறார். அவருடைய தந்தை, இன்றைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய தந்தையை பார்க்கிறாரு. அந்த தந்தையை நம்முடைய படை வீரர்கள் கொல்ல போகிறார்கள். ஐ இபாதல்லாஹி அல்லாஹ்வுடைய அடியாரே, அபி என்னுடைய தந்தை, அபி என்னுடைய தந்தை துடிக்கிறார், கத்துகிறார், கதறுகிறார். என்னுடைய தந்தை அவர், என்னுடைய தந்தை, அவரை கொன்று விடாதீர்கள், அவர் என்னுடைய உற்ற பிறந்த தந்தை, அவரை கொன்று விடாதீர்கள் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் காதில் வாங்காம அவரை போய் கொண்டுட்டாங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நம்முடைய தந்தை, உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய தந்தை அங்கு நேரத்தில் கண் முன்னாடி கொல்லப்படுகிறார். அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் ஹுதைஃபா அழகான பொறுமையை மேற்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் போர், இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு, போர்னா இப்படி தான் இருக்கும், எதிரி படைகள் தாக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். தன்னுடைய தந்தை கண்ணாடி கொல்லப்படுகிறார், தந்தை வெட்டப்படுகிறார், குத்தப்படுகிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். அந்த நேரத்தில் அப்படியே கடந்து செல்கிறார். மிகப்பெரிய படிப்பினை. ஒரு பக்குவம் என்று சொன்னால் இவரிடத்தில் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை வருகிறதா, அது எந்த சூழ்நிலை, எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்று நம்ம ஆழமாக புரிய வைக்க வேண்டும். இன்னும் ஏராளமான படிப்பினைகள் அதில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்று வர்ணித்து பரவுகிறது. இக்கட்டான நிலையில போய் கொண்டிருக்க போது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி பரவுது. உடனே சஹாபாக்கள் எல்லாம் மனக்குலைத்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்களா, ஆக அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்களா என்று மனம் குலைந்து போகிறார்கள். இந்த நேரத்தில் அனஸ் பின் நதர் என்ற ஒரு நபித்தோழர் வீரதீரமாக போரிடுகிறார். எப்படியாப்பட்ட நிலையில் தெரியுமா? அந்த நேரத்தில் சஅத் பின் முஆத் என்ற இடத்துல வராரு. நான் பத்ர் போரில் கலந்துக்கறல, இந்த உஹது போரில் கலந்துருக்கிறேன். இந்த உஹது போரில் என்னுடைய போரை மட்டும் பாருங்கள் என்று சஅத் பின் உபாதாட்ட சொல்லி, இன்னி அஜீது ரீஹா மின் தூனி உஹத், உஹது மலையிலிருந்து அந்த வாடையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் சொர்க்கத்தினுடைய வாடையை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் சொர்க்கத்தை விரும்புகிறேன் என்று போர் செய்கிறார். போரில் கொல்லப்படுகிறார். அவருடைய மகனான அனஸ் சொல்லுகிறார், எந்த அளவிற்கு அவர் போர் செய்தார் தெரியுமா? இந்த விஷயத்தை நன்றாக கவனியுங்கள். அவருடைய உள்ளத்தில், அவருடைய உடம்பில் 80 காயங்களை பெற்றுக்கொண்டோம். லர்பத்தன் பிஷைஃப், வாளால் வெட்டப்பட்டு, தானத்தன் பிரும், ஈட்டியால் குத்தப்பட்டு, ரம்யத்தன் பிஷ், ஈட்டியால் துளைக்கப்பட்டு, கிட்டத்தட்ட 80 காயங்கள் ஒருவருடைய உடம்பில் வாளால் வெட்டப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு, அம்பால் துளைக்கப்பட்டு, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் 80 காயங்கள் இருக்கிறது. 80 உடலில், அவருடைய உடலில் 80 காயங்கள். எந்த அளவுக்கு இருக்கும்? மூஞ்சி சிதைக்கப்படுகிறது, கண் சிதைக்கப்படுகிறது, உடம்பு சிதைக்கப்படுகிறது, கை சிதைக்கப்படுகிறது, கால் சிதைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உடம்பு அப்படியே சிதைக்கப்பட்டது. என்ன காரணம்? உடம்பை இப்படி சிதைத்ததற்கு என்ன காரணம்? ஒரே காரணம், இந்த உலகம் அற்பமானது, எனக்கு தேவை சொர்க்கம்தான், என்னுடைய இலக்கு சொர்க்கம்தான், என்னுடைய முழு நோக்கமும் சொர்க்கம்தான் என்று நினைந்தார். எந்த அளவுக்கு தெரியுமா? அனஸ் பின் நதரை தேடி கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்க மரணிச்சாரு, எப்படி போனாரு, எல்லாரும் தேடி கொண்டிருக்கிறாங்க. கடைசி வரை கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்? மூஞ்சி ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லா சிதைக்கப்பட்டுருச்சு. அவர் அடையாளமே காண முடியல, அந்த அளவிற்கு சிதைக்கப்படுது. அவருடைய சகோதரி வருகிறார். இந்த சுண்டி விரலுடைய நவத்தை பார்த்து இவர்தான் அனஸ் பின் நதர் என்று கண்டுபிடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உடம்பு சிதைக்கப்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க, உடம்பு ஃபுல்லா சிதைக்கப்படுகிறது. என்ன காரணம்? எல்லாமே சொர்க்கம் தான் என்னுடைய இலக்கு என்று பயணித்தார்கள். அனஸ் பின் நதர் சொர்க்கம் தான் என்னுடைய இலக்கு என்று பயணித்தார்கள். அதன் காரணமாகத்தான் உடம்பு முழுவதும் சிதைக்கப்பட்டது. இன்றைக்கு சொர்க்கத்திற்காக நம்ம என்ன செய்து விட்டோம்? சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர் உடம்பை உயிரை கொடுத்தார். இன்றைக்கு நம்ம தொழுகின்றோமா? ரமலான் மாதம் முடிந்து விட்டால் ஐவேளை தொழுகையை கூட இன்றைக்கு தொழுவது கிடையாது. சொர்க்கத்தினுடைய வர்ணனை தெரியுமா? அதில் மிகப்பெரிய முக்கியமான வர்ணனை, லவும் ஃபீஹாமா யஷாவும், அவர்கள் நாடியது அவர்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய கோடியானக்காரங்க இருந்தாலும் சரி,
அதானியாக இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலும் ஏன் கோடியிலே படுத்து உருளக்கூடியவனாக இருந்தாலும் மனசில் ஒரு விஷயத்தை நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கண் முன்னாடி கொண்டு வர முடியாது. மனசில் ஒரு விஷயத்தை நினைத்தால் கண் முன்னாடி கொண்டு வர முடியாது. வாய் திறந்து சொல்லணும், இதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொன்னாலும் கொண்டு வர முடியும். ஆனால் இறைவன் இந்த சொர்க்கவாசிகளுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான் தெரியுமா? மனசில் ஒரு விஷயத்தை நினைக்கிறையா, சொடக்கு போட்ட நேரத்தில் உன் கண்ணு முன்னாடி நிற்கும். என்ன நினைத்தாலும் சரி, எது வேணும், எவ்வளோ விஷயத்தை நினைத்தாலும் உனக்கு இறைவன் தருகிறான் என்று உத்தரவாதத்தை தருவான். இவ்வளோ பெரிய வர்ணனைகள் அடைந்த சொர்க்கத்திற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோம்? அதில் அந்த சொர்க்கத்திற்கு போவதற்கு மிக முக்கியமான ஒரு அமல் சுன்னத்து தொழுகையாக இருக்கிறது. இன்றைக்கு அதிகமான நபர்கள் ஃபர்து மட்டும் தொழுகிறோம். இந்த ரமலான் முக்கியமான மாதத்தில் ஃபர்து மட்டும் தொழுதுட்டு சுன்னத்து தொழுகாமல் எந்திரிச்சு போயிடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த ஒரு நாளில் ஒரு இரவில் எவர் 12 ரக்காயத்து சுன்னத்து தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு அமைக்கப்படும், ஒரு பெரிய மாளிகை கட்டப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சுன்னத்து தொழுதால் எவ்வளோ பெரிய அந்தஸ்து என்று பாருங்கள். ஒரு சுன்னத்து தொழுவதற்காண்டி ஃபஜருடைய முன் சுன்னத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஃபஜருடைய முன் சுன்னத் என்பது இந்த உலகத்தை விட மிகவும் பிரம்மாண்டமானது, இந்த உலகத்தை விட சிறந்தது என்று ஃபஜருடைய முன் சுன்னத்துக்கு அந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள். இதுவும் இருக்கிறது. பல தான தர்மங்களை செய்தாலும் நம் சொர்க்கத்துக்கு போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு பேருச்சம்பளத்தை நீங்கள் தர்மம் செய்தாவது நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுங்கள். அதன் அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு ஏராளமான செலவுகள் இருக்கிறது, அதை உங்களுடைய வாரி வாரி வழங்கினார்கள் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போக ஒரு வழியாக இருக்கிறது. இந்த தொடரிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் நம்முடைய உள்ளத்தில் தவறவிடக்கூடாது, உள்ளத்தை தவறவிடக்கூடாது. எல்லா நோக்கமும் சொர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் முழுவதும் சொர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.